நீங்க கேள்வி கேட்காம நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? There is no one man show. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சொல்லும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கா? ஜனநாயகனுக்கு எப்படி நீங்க ஓகே சொன்னீங்க? என்ன ரீசன்? See, first and foremost, I'm a big Vijay sir fan. So Vinod sir எனக்கு ஃபோன் பண்ணி சரி இப்போ சம்பத் வரமாட்டான், தெலுங்குல போயிட்டான், இந்த பக்கம் நம்ம கூப்பிட்டாட்ட டேட்ஸ் இல்லை, இப்படி சில பேர் அவங்களாவே முடிவு பண்ணிட்டாங்க. பட் அது உண்மை கிடையாது. 10 to 12 years பிஃபோர் நீங்க கோவா டைம்ல ஒரு கே கைண்ட் ஆஃப் ரோல் நீங்க பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது பாம்பேல வேலை பார்த்துச்சு என்னோட கலீக் வந்து ஹி வாஸ் கே. ஸோ இந்த பையன் யார் என்னோட வேலை பார்த்தானோ அவன் வந்து ரிலீசிங் நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு செலக்டிவாக பண்ண வேண்டிய காரணமே நான் குறைச்சிக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இப்படி சொன்னார், இப்படி நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இட்ஸ் லீகல், இட்ஸ் கோர்ட் ரூம் ட்ராமா, ஆனால் இது மெயின் லீட் கிடையாது, பட் யூ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர், இட் இஸ் வித் மோகன்லால். ஐ செட் எஸ் சார், நான் பண்றேன். செக்ஷன்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏதாவது செக்ஷன் ஏங்க? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கொஸ்டின் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, இந்த ப்ரொமோஷன் செட்டப் ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஐ மீன் இதுக்காக ஒரு மெனக்கடல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் கூட இன்னமும் இன்டர்வியூஸ் வந்துட்டு இருக்காங்க. நிறைய ப்ராங்க்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறாங்க, டிவி ஷோஸ் அந்த மாதிரி எல்லாருமே அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? படம் ரெண்டு ப்ரொமோஷன் பண்ண போகணும்னு தெரியுது, படம் ப்ரொமோட் பண்ண போகணும்னு தெரியுது. ஓகே, வேலை செஞ்சு வீட்டில் உட்காந்து பார்ப்பாங்கன்னா அப்படி ஆள் இல்லை. ஓகே, இல்லை இப்போ ரீசெண்டாக கூட டைரக்டர் ராம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, நான் படம் எடுக்க கூட இவ்வளோ கஷ்டப்படல, இதை நான் போய் செல் பண்ணுறதுக்கோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ என்னால் முடியவே இல்லை, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வாட் டு யூ ஃபீல் அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். கஷ்டப்பட்டு பழகிடுச்சு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்னடா சொன்னதே சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் ஆகிட்டு நம்ம ஹாப்பியாக பண்ணுறோம். ஏன்னா இது அவசியம், பண்ணி தான் ஆகணும், சொன்னதை சொல்லி தான் ஆகணும், நம்ம விஷயத்தை நம்ம தான் சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக ப்ரொமோஷன் வந்து ரொம்ப மேண்டட்ரி. அது கஷ்டமாகவே பார்க்கறதில்ல, ரொம்ப இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். இந்த பொறுத்தவரை நீங்கள் பார்த்ததுலேயே இப்படியும் ப்ரொமோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்து ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் நீங்க பார்த்து வியந்தது? அந்த ஆமலா வச்சாங்கல்ல மார்கனுக்கு, அது எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. என்னடா எல்லாருக்கும் என்ன ரீசனுக்காக வைக்கிறாங்கன்னு தெரியும், ஸோ அது ஒரு எக்ஸைட் பண்ணுச்சு. எல்லாருக்கும் அந்த ஆவல் இருக்கும்ல, படம் எப்படி பண்ணுச்சு ஆமலா வச்சாங்களே அப்படி. அந்த இதுக்கா ஐ திங்க் அது ஆக்சுவலா அது ஸ்டோரியோட ஒரு இதுக்காக கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இல்ல கண்டிப்பா ஸ்டோரியோட ரிலேட்டடா இருக்குங்க. நான் சொல்ல வந்தது பட் ப்ரொமோஷனா மெயினா அதை வச்சுக்கும் போது என்ன மக்களுக்கு என்ன ஒரு பொது புத்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஆமா புகுந்த வீடுன்ட்டுலாம். அந்த மாதிரி சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி டைட்டில் குட் வைஃப், why it can't be the wife அப்படினே வச்சிருக்கலாமே, ஏன் பர்టిక్యులரா குட் வைஃப் அப்படின்ற அந்த ஒரு அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆரி சார் சொல்லட்டும். ஏன்னா அவர் ரொம்ப இல்ல அது இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூல கேட்கும்போது அவர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. ஏன்னா பெண்களை வந்துட்டு அவங்களோட சாக்ரிஃபைசஸ் எல்லாம் நம்ம கொண்டாடுற விஷயமா ஆயிட்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப தப்பான ஒரு விதமா இருக்குல்ல. ஒரு பெண்ணாவே ஒரு நல்ல பொண்ணு, ஒரு நல்ல ஒய்ஃபு, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த நல்லங்கிற டேர்மை கொடுத்துட்டு அது ஒரு பாரமாக ஆக்குறதுன்னு இருக்குல்ல. அவங்க நான் இந்த கொரோனா டைம்லலாம் கூட அதிக உச்சபட்சமாக ஆக்சிஜன் சிலிண்டர் போட்டு குக் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு சாக்ரிஃபைஸ், ஒரு மதர்ஸ் லவ் அப்படின்லாம் பார்க்குற ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ அந்த குட்டுங்கிறது வந்து woman's love also, not necessarily a mother. I'm saying a wife. Wife or mother. womanhoodல அவங்க பண்ற sacrifices தான் நம்ம பண்றோம். ஸோ அது எதை நம்ம குட்னு டிஃபைன் பண்றோம் அதை யோசிக்க வைக்கும் இந்த சீரீஸ் பார்க்கும்போது. ஸோ அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணாங்களா, இல்லை அது பண்ணாமல் இருக்கும்போதும் அவங்க குட் வைஃபா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி தான் எனக்கு இந்த டைட்டில் படம். ஓகே, சம்பத் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, உங்களோட வாய்ஸ்க்கு நானும் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன், நிறைய பேரில் இருக்க ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட படங்கள் ரொம்ப செலக்டிவாக இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து தமிழில் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க, ரீசெண்ட் 3 to 4 இயர்ஸில். ஏன் சார், என்ன ரீசன்? நான் கொஞ்சம் தெலுங்குல பிஸியாக இருந்தேன். அது இல்லாமல் எனக்கு வந்துட்டு இருந்த ரோல்ஸ் வந்து ரொம்ப டிப்பிக்கலான ரோல்ஸ் வந்துட்டு இருந்தது. நான் அது பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். அண்ட் அது என்ன ஆயிடுச்சுன்னா, சரி இப்போ சம்பத் வரமாட்டான், தெலுங்குல போயிட்டான், பிஸியாக இருக்கான்,
இந்த பக்கம் நம்ம கூப்பிட்டா டேட்ஸ் இல்லை, இப்படி சில பேர் அவங்களாவே முடிவு பண்ணிட்டாங்க. பட் அது உண்மை கிடையாது. நான் வந்து ரெகுலரான டிப்பிக்கலான வில்லன் ரோலுக்கு கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப் சார், நீங்கள் தான் அதில் மெயின் வில்லன்னு, இந்த மாதிரி இப்போ பண்ணையில் இருப்பீங்க, அங்கே பெரிய ஜமீன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் நான் பண்ணி முடிச்சுட்டேன். அது ரெண்டாவது வந்துட்டு இன்னும் எக்ஸைட்மெண்ட் இல்லை எனக்கு. ஸோ இப்போ வந்து போன ஒரு 2 வருஷமாக வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக கேட்டு அதுலேருந்து இப்போ ஒரு 4 இந்த வெப் சீரிஸ் பண்ணுறேன். இது எல்லாமே ஒரு 3 படம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல்ஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் அடுத்த வருஷத்தில் இப்போ வந்து ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இண்டஸ்ட்ரியில். சரி, சம்பத் வந்து இந்த மாதிரி செலக்டடான ரோல்ஸ் தான் கேட்குறான், ரெகுலரான வில்லன் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி. ஸோ எனக்கு அந்த மாதிரி கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களே சொல்கிறாங்க, சார் இது டிப்பிக்கலான வில்லன் கிடையாது சார், நீங்கள் கதை கேளுங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு வெயிட் பண்ணதுக்கு இப்போ ஒரு 2 வருஷமாக பேக் டு பெவிலியன். சரி, எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணும் என்னென்னா, உங்களோட ஹோம்ஒர்க் எப்படி இருக்கும் பை இன் ஆக்டிங்? ஏன்னா ஒரு ரோலுக்கு வந்து உங்களோட ஒரு வாய்ஸ் ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் இன் ஆரண்யகண்டம் பசுபதி, தென் ஜில்லாவாக இருக்கட்டும், நிறைய இடத்துல உங்களோட அந்த வாய்ஸை வச்சுட்டு நீங்கள் அழகாக ப்ளே பண்ணுவீங்க. இதோட அந்த ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல், நீங்கள் அதை எப்படி ஒர்க் பண்ணுறீங்க? இது எப்படின்னா, நான் 90s வந்துட்டு நிறைய ஆட்ஸ்க்கு வாய்ஸ் ரெண்டர் பண்ணுவேன். அண்ட் அப்போது கற்றுக்கிட்டது தான். மீன்ஸ் வாய்ஸை வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம். அண்ட் ப்ரிடாமினென்ட்லி நம்ம சினிமா பார்த்துட்ருப்போம், ஆனால் வாய்ஸ் தான் அவங்கள அது வந்து அந்த ஈர்ப்பு வந்து வாய்ஸ்லேருந்து தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டான நோட்டேஷன்ஸ், இப்போது நீங்கள் ஷூட் பண்ணுறச்சே சில இடத்துல உங்களுக்கு தெரியும், இந்த பர்டிகுலர் சீக்வென்ஸில் நான் என்னோடய வாய்ஸில் இந்த மாதிரி பிரெத்தை யூஸ் பண்ணி பேசினா இதுக்கு வந்து டப்பிங்கில் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேசி அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் அது டப்பிங்கில் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாய்ஸ் வந்துட்டு இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங். வாய்ஸில் வந்துட்டு உங்கள் பிரெத், நீங்கள் மூச்சு எப்படி எடுக்கிறீங்க, மூச்சு எப்படி பிடிக்கிறீங்க, எங்கே சொல்ல போகிறீங்க, எங்கே மேலே எங்கே கீழே போகிறீங்கன்னு, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் எப்போது நான் ஆட்ஸ் பண்ணது எனக்கு ஒரு ஸ்டேஜில் அது ஹெல்ப் ஆச்சு. அது இல்லாமல் தியேட்டர் பண்ணுறப்போ நீங்கள் ப்ரிடாமினென்ட்லி ஒரு நார்மலான வாய்ஸ்க்கான ஒரு 2-3 டெசிபிள் லெவல்ஸ் மேலே தான் பேசுவீங்க. ஓகே. ஏன்னா பின்னாடி இருக்கிற ஆடியன்ஸ் கேட்கணும்னு. ஸோ அது வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயும் வந்து இன்னைக்கு வந்து அது ஹெல்ப் ஆகிட்டு இருக்கு, நிறைய யூஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒர்க்கிங் வித் ரேவதி மேம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போது செகண்ட் டைம். எதனால் உங்களுக்கு வந்துட்டு சேம் லாயர் அந்த கைண்ட் ஆஃப் ரோல் அதுலேயும் கொடுத்தாங்க, இதுலேயும் கொடுத்தாங்க? உங்களுக்கு என்ன ரீசன்ட் 3 to 4 இயர்ஸ்லேயே நீங்கள் நெரு பண்ணீங்க, தென் கஜோல் மேம் அந்த படம் பண்ணீங்க, இப்போ இதுலேயும் எதனால் அப்படி? உங்களுக்கு கேட்டோடனே பிடிச்சிருமா லாயரா ஓகே அப்படின்ற மாதிரியா? எப்படி? அப்படி இல்லை. ஐ திங்க் ஐம் ஜஸ்ட் ஃபார்ச்சுனேட் தட் அப்படி அமையிறது எனக்கு. அண்ட் எனக்கு என்னன்னா, ரேவதி மேம்னா எனக்கு ஒரு மியூச்சுவல் அட்மிரேஷன் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ டிரெக்டர், ஆஸ் அன் ஆக்டர். ஸோ பிகாஸ் நான் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த சலாம் வெங்கியில் ஆல்ரெடி நான் அவங்க டைரெக்ஷனில் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால இது மறுபடியும் எனக்கு வரும்போது இந்த செட் ரேவதி மேம் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போதே எஸ், இட்ஸ் ஐசிங் ஆன் த கேக் மாதிரி. வாட் எல்ஸ், வேறு என்ன வேணும் நமக்கு? பிகாஸ் அவங்க வந்து ஒரு உமன் சென்டிமெண்ட், ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த உமன் ஆஸ்பெக்டை வந்து அதுவும் இந்த சீரீஸில் கொண்டு வருவாங்கன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஸோ அதனால ஐ செட் எஸ், ஐ வில் டூ இட். அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களோட டைரெக்ஷனில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுன்னு அது ஒரு சந்தோஷம் இருந்தது. பிகாஸ் சலாம் வெங்கியில் ஜஸ்ட் ஐ திங்க் இட் வாஸ் அபவுட் 4-5 தான் இருந்தது. இது வந்து ஃபுல்லாக ஒரு 30-35 டேஸ் நம்ம வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப இட்ஸ் வெரி மெமரபிள் ஃபார் மீ. சார், இப்போது அப்பார்ட் ஃப்ரம் பிளேயிங் as a லீட் ரோல், ஒரு முக்கியமான கேரக்டர், நல்ல படம், நல்ல கதை இருந்தால் அதுலேயும் நம்ம போய் ரோல் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வெளியில் நிறையா இருக்கும், ஆர்யா அர்ஜுனன் ஓகே லீட் பண்ணுவார் அப்படின்ற அந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகுமா அப்படின்ற அந்த தாட்ஸ் உங்களுக்கு இருக்குமா? உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு அந்த பயம் இருக்கும், உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த பயம் இருக்கும். ஏன்னா எந்த ரோல் பண்ணாலும் நாம் அதை எப்படி செய்கிறோங்கிறதுக்கு தான் நமக்கு வேலை கொடுக்குறாங்க. இல்லைன்னா நம்ம காசு கொடுத்து ஹையர் பண்ணி பண்ண வேண்டியது இல்லையே, ஒரு புது ஆக்டரை போட்டு பண்ணலாம்ல. ஸோ ஆர்டிஸ்ட்டை ஹையர் பண்ணும்போதே அவங்க இந்த ரோலுக்கு சரியாக இருப்பாங்கன்னு நம்பி தான் ஒரு டைரக்டர் கூப்பிட்றாங்க. பட் நமக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோலில் ஒரு கதை கேட்டு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அதுதான் சொன்னேன், அந்த கல்ச்சர் மாறிடுச்சு. அதாவது லீட் பண்ணுறதுங்கிறது வந்து எல்லா படங்கள்லையும் நம்ம தான் லீடாக இருக்கணுங்கிறது இருக்குல்ல, அப்படி இல்லை. எல்லா லீட் கதைகள் இருக்கு இல்லையா, நல்ல கதைகளில் நாம் என்ன லீட் பண்ணுறோன்னு இருக்குல்ல, எதை ட்ரைவ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல.
இந்த குட் ஒய்ஃபில் தரணிகாவோட வாழ்க்கையில் இப்போது ஹரிதீபக்கா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, இந்த கதையை நகர்த்துறதுக்கு ஹரிதீபக்கோட வேலை என்னன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நீங்கள் கேள்வி கேட்காம நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஸோ தேர் இஸ் நோ ஒன் மேன் ஷோ. ஸோ எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா. ஸோ அது இப்போ மாறி இருக்கு ஆக்சுவலாக, அந்த பார்வை மாறி இருக்கு. இப்போ நான் ஒரு ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கேன், நான் ஏன் இதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணணுங்கிற கேள்வியே இப்போது அந்த 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 பேட்டர்னே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ரோல் எங்கே இருந்தாலும் பண்ணுறது தான் ஒரு வெர்சடைல் ஆக்டரோட வேலை இருக்குது. ஹரிதீபக் ரோல் மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சா நான் ஏன் நோ சொல்லணும்? வா தமிழா கூப்பிட்டாங்க, நான் ஏன் போய் நோ சொல்லணும்? ஸோ அடுத்து திருப்பும் 2-3 படம் பண்ணுறேன், அது லீட் பண்ணுறேன், நான் அதுக்கும் போய் பண்ணுறேன். இப்போ நிறைய படங்கள், உங்களோட படங்கள் வெயிட்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. நிறைய கேள்விகள் மக்கள்கிட்ட இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. மோர் தென் ஆஸ் அன் ஆக்டர், ஒரு ஹியூமன் பீயிங்காக உங்களை நிறைய பேர் நேசிக்கிறாங்க. நிறைய கேள்விகள் வந்துருக்கு. அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக பதில் சொல்கிறீங்க, அடுத்து நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயம், அந்த ஃபேஸை நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ கடந்து வந்துட்டு இருக்கீங்க? ஆக்டர் நிறைய ஆக்டர்ஸ்க்கு டஃப்பான ஒரு ஃபேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்ண படம் கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆகலைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் இல்லை, ஆனால் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் பதில் சொல்லணும். ஏன்னா நான் ப்ரொடியூசர் இல்லை, ரிலீஸிங் இன்றைக்கி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி செலக்டிவாக பண்ண வேண்டிய காரணமே நான் குறைச்சிக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா, ப்ராப்பராக ரிலீஸ் உள்ள ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு நம்ம பார்த்து பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. அப்புறம் நல்ல கதைகளாகவும் இருக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் சொன்னீங்கல்ல, நல்ல ஒரு வீட்டுக்குள்ளேயும் நம்ம வீட்டு பையன் மாதிரி அக்செப்டன்ஸ் வந்ததுக்கப்புறமா அட்லீஸ்ட் நல்ல கதைகளை பொறுப்பாக எடுத்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது இந்த வருஷம் ஒரு 2-3 ரிலீஸ் இருக்குது, அடுத்த வருஷத்துக்கு 2-3 ரிலீஸ் இருக்குது. ஸோ இனிமேல் அந்த கேள்வி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஸ்பீட் பிரேக்கரை குட் ஒய்ஃப் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அது நல்ல ஒரு வெப் சீரிஸாக, நல்ல கதையாக, வீட்டில் உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற ஒரு வெப் சீரிஸ் ஆஃப்டர் லாங் டைம். ஏன்னா எப்போவுமே நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது. கோர்ட்டு வாசலுக்கு படியேற மாட்டோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோன்னா பயப்படுவோம். ஆனால் அது சார்ந்த கதைகளோ அது மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தால் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச விதின்னு ஒரு படம்லாம் பெரிய ஹிட், ஆக்சுவலாக ஆடியோவாகவே ஒரு பெரிய ஹிட்டு, கதை போட்டு கேட்டு. அதுக்கப்புறம்லாம் அந்த கோர்ட் சீனாக நமக்கு விஜயகாந்த் சார் படம் வரும், அவர் வந்து கோர்ட் சீனில் வந்து பேசுகிறது அதெல்லாம் வந்து வரும். பட் அப்புறம் வெப் சீரிஸாக அப்படி ஒரு வரவே இல்லை. இங்கே வந்து தமிழுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு கோர்ட் லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ண ஒரு வெப் சீரிஸ். ஒரு லாயராக அவங்களோட வாழ்க்கை, அவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய லா ஃபார்மில் அணுகுமுறை இருக்கும், எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க, அதில் ஒரு விமனாக எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வெளில வராங்க, இந்த மாதிரி கதைக்களம் வரலை. ஸோ அதனால் இது கொஞ்சம் நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்காங்க அலிதா மேடம். ஸோ ரேவதி மேம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 விமன், ஒரு ரைட்டர் கம் டிரெக்டர். இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் நமக்கு கிடைக்கிற ரோல் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற கதையை தாண்டி அந்த ரோல் என்ன பண்ணுது அப்படிங்கிறதா நான் பார்த்துட்டு இது உடனே ஓகே சொன்னதுக்கான காரணம். ஓகே, இப்போ நிறைய கோர்ட் ரூம் ட்ராமா பார்த்துருப்பீங்க. எனக்கு நிறைய ஃபேவரட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபேவரட் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா? எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், இவர் பண்ணியிருந்தது, இவர் ஒரு லாயராக நடிச்சிருந்தது, நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் அப்படின்னா என்ன படம் சொல்லுவீங்க நீங்கள்? எனக்கு நான் இன்டர்நேஷ்னலே தான் நான் நிறைய பார்ப்பேன். ஸோ எனிதிங் ரிகார்டிங் க்ரைம் ட்ராமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஆலி மெக்பீலாக இருக்கட்டும், குட் ஒய்ஃப் இதாக இருக்கட்டும், anything like இப்போ say there's a series called Suits, SUITS, Suits. ஸோ அதுவும் ஒரு இட்ஸ் அ லீகல் ட்ராமா. ஸோ கோர்ட்டில் நடக்கிறதும் அதுவும் இருக்குது, எப்படி அவங்க ஃபைட் பண்ணுறாங்கன்னு இருக்குது. அது இல்லாமல் அவங்க தமிழில் டைனமிக்ஸ் என்னன்னு இருக்குது. ஒரு மெயின் பர்சன் வித் ஹிஸ் அசிஸ்டண்ட், வென் அவர் எப்படி ரைஸ் பண்ணுவார், அவர் எப்படி ஃபைட் பண்ணுவார், பிகாஸ் he knows everything from the back of his hand. ஒரு வாட்டி படித்தா போதும். ஸோ he knows everything. அந்த கிராஸ்பிங், அந்த பவர் இருக்குது. ஸோ அது எப்படி இவர் மென்டோர் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு அசிஸ்டண்ட்டும் இருக்காங்க. ஸோ அவங்க தமிழில் இருக்கிற டைனமிக்ஸ், தென் தே ஃபால் இன் லவ் அண்ட் ஆல் தட், அந்த இதெல்லாம். பட் பேசிக்காக எனக்கு என்னென்னா, எனி சீரீஸ் ஒரு இந்த மாதிரி ஒரு லீகல் ட்ராமா இருக்கட்டும், மேபி அது என்னை ஹெல்ப் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க எப்படி ஃபைட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி கோர்ட் ரூமில் அவங்க எப்படி கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஒரு ஒப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, ரேஸ் பண்ணுறாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும். இப்போ ஒரு ஜட்ஜு வந்து அவங்க வேர்டிக்ட் சொல்லும்போது இவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், இவங்க எப்படி கேட்கணும், என்ன சொல்லணும், எந்த மாதிரி கவுன்சிலர் இந்த டிஃபென்ஸ், ஆர் இஃப் இட்ஸ் ப்ராசிக்யூஷன், இஃப் ஷீ ஓ ஹீ இஸ் அ டிஃபென்ஸ், அண்ட் ஆப்போசிஷன் கவுன்சில் அவங்க வந்து ஆப்போசிஷன் இவங்க வந்து பேசும்போது எந்த பாயிண்ட் வந்து அவங்க பிடிச்சி
இது அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க, எந்த இதில் க்ராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ ஆல்வேஸ் திங்க் இந்த மாதிரி நிறைய இது பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ சின்ன அது ஆஸ் ஐ செட் சின்ன மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும். ஸோ ஃப்யூச்சரில் அதே மாதிரி ஒரு ரோல் வந்துன்னா அதே நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம், அது பாடி லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் சீரீஸ் லைக் திஸ். ஸோ மேபி அது பார்த்ததுனால கொஞ்சம் ஹெல்ப் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது இதனால தான் இவங்க நிறைய லாயர் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் எடுக்கிறேன். நிறைய இல்லை, அதான் இல்லை உங்களுக்கு ரியல் லைஃப்ல எதுவும் லாயரா ஆகணும் அப்படின்ற மாதிரி எதுவும் ஆசை? நாட் அட் ஆல். இவ்வளோ நுணுக்கமா ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த விஷயங்கள்லாம் சொல்றீங்க, அவங்களுக்கு தெரியும். ஓகே இதுல ABCD சொல்லுங்க, ஏங்க அந்த செக்ஷன்ஸ் தெரியும். ஓகே, இப்போ இந்த ஐபிசி செக்ஷன் அதெல்லாம் சொன்னா எனக்கு ஓகே ஐ டோன்ட் நோ மச் ஆஃப் இட். பட் த்ரூ குட் வைஃப் எனக்கு தெரிஞ்சது இப்போ வாட் இஸ் அ பாக்ஸோ ஆக்ட் என்ன, வாட் டஸ் இட் மீன், அதெல்லாம் எனக்கு ஐ லேர்ன்ட் வாட் இட் வாஸ். அண்ட் ஆப்வியஸ்லி இதுக்கு முந்தி பண்ணிட்டு இருக்கிற படம், எஸ்பெஷலி நேரு பண்ணிட்டு இருக்கிற டைமில் அதோட ரைட்டர் ஷி வாஸ் an ஆக்சுவல் ப்ராக்டிசிங் லாயர். ஸோ அந்த மூவி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கூட இருந்து ஷி சைட் இந்த மாதிரி நீங்கள் இந்த இதில் நீங்கள் உங்கள் வாய்ஸை ரேஸ் பண்ணலாம், பிகாஸ் ஜென்ரலாக அவங்க ஆஸ் அட்வொகேட்ஸ் நாங்கள் இதுதான் பண்ணுவோம். ஒரு இது சொல்லும்போது ஹவு ஷுட் அ பாடி லாங்குவேஜ் பி, எப்படி பேசணும், எப்படி இது இருக்கணும், எப்படி உட்காரணும், ஜட்ஜ் வரும்போது ஏந்திரிச்சு நிற்கணும், வென் ஹீ சேயிங் சம்திங் யூ ஹேவ் டு மெயின்டைன் சைலன்ஸ், இது பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தது. ஸோ அதுவும் மேபி தட் ஆல்சோ காட் இன் டு மை மைண்ட். சீரீஸ் பார்த்தும் தட் ஆல்சோ ஹெல்ப் மீன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நிறைய நீங்கள் உங்களோட படங்கள் அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஒரு த்ரில்லருக்கு போய் நீங்கள் ஒரு ரைட்டராக ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது? எனக்கு இங்கே மேம்கிட்டலாம் பேசும்போது எனக்கு திடீர்னு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. லைக் எங்கேயோ இருந்து போய் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். நான் என்னோட கனெக்ஷன் வித் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி நான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லலாம் எனக்கு கிடச்சிருச்சு. நான் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு இருந்தாங்க. 12th முடிச்சுட்டு சரி எனக்கு தெரியும் நான் மீடியாவுக்கு தான் வரும், நான் ஃபிலிம் மேக்கர் தான் ஆகணும், எலக்ட்ரானிக் மீடியா தான் படிக்க போகிறேன்னு தெரியும். பட் ஸ்டில் அந்த ஹாலிடேஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க என்ட்ரன்ஸ் கிளாஸ் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு, ஆனால் மற்ற என்னால் ஒரு சீட்டு போச்சு. நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் பிளேஸ் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரிலாம் என்னோடய கனெக்ஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறமும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு லீகல் ட்ராமா அப்படின்னு வந்தோடனே லைக் எப்படி நீங்கள் கேட்டிருந்தீங்களா, லைக் இன்டர்நேஷ்னல் சீரீஸ்லாம் பார்த்து தான் சொன்னாங்கல்ல. ஸோ எனக்கும் லைக் ஒரு ரெஃபரன்ஸஸ்க்கு நான் பார்த்தேன். பட் நான் ரொம்ப நான் ரிசர்ச் பண்ணது பார்த்திங்கன்னா, நம்ம லைக் இந்தியாவில் என்னென்ன மாதிரியான வித்தியாசமான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு கோர்ட் ஹாலில் அப்படிங்கிறதெல்லாம் கேதர் பண்ணேன். ஸோ நம்ம எடுத்திருக்க கேஸஸ்க்கு ரெலவெண்ட்டாகவும் சரி, அது இல்லாமல் சுவாரஸ்யமாக என்ன பேசிப்பாங்க, என்ன பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி லைக் எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட்ஸு அவங்கக்கிட்ட கேட்டதும் சரி, லைக் நிறைய யூடியூப் சேனல் எல்லாமே எனக்கு ரெஃபரன்ஸ் தாங்க. நான் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த பார் கவுன்சில் யூடியூப் சேனல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒன்று விடுறதில்ல, எல்லாத்தையும் படித்து நம்ம அந்த டைம் நம்மளும் அந்த எப்படி அவங்க நடிக்கும்போது அவங்க ஒரு லாயராகவே நம்புவாங்களோ அந்த மாதிரி நம்மளும் அப்படி தான் இருக்கிறது. ஸோ எல்லா விஷயங்களும் சின்ன அப்போ தான் அதில் தான் வரும். இப்போ அந்த லா ஃபார்மில் காம்படிட்டிவாக எப்படி இருக்காங்கங்கும் போது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே எனக்கு வேறு ஒரு வக்கீல் சொன்னது, போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி கேலண்டர் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி தான் கேதர் பண்ணுது. அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பற்றி வேறு ஒரு பிளாட்ஃபார்முக்கு பண்ணேன். ஸோ அப்போ அதில் பயங்கரமாக மூழ்கி பண்ணுது. அதுக்கப்புறம் வேறு ஒரு டோட்டலாக வேறு இண்டஸ்ட்ரி, ஒரு ட்ரக்கிங் இண்டஸ்ட்ரி பற்றி ஒன்று பண்ணிட்டு. ஸோ நம்ம எதில் ஒர்க் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக போய் அதில் மூழ்கி விஷயங்கள் கேதர் பண்ணுறது அது நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் தான். ஸோ சம்பத் சார் கூட முன்னாடி சொல்லிட்டு இருந்தார், நம்ம தான் எவ்ரிடே நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல நம்ம சினிமாவில் இருக்கும்போதுன்னு. ஸோ அதுதான் ட்ரூ. நம்ம எல்லாரோட விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளும் அதுலேருந்து நிறைய விஷயத்தில் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ எனக்கு எதெல்லாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சோ அது எல்லாமே படத்தில் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் அந்த டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்கு எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக சார், இப்போது ஒரு புரிதல் இருக்கணும். ஒவ்வொரு கேரக்டர்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு உங்களை பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது, எப்பயாவது இவரை பார்த்து நம்ம கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது, ஐ திங்க் 10 to 12 years பிஃபோர் நீங்கள் கோவா டைமில் ஒரு
கைண்ட் ஆஃப் ரோல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த டைமில் அதோட புரிதல் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் உங்களுக்கு அதை பற்றின புரிதல் எப்படி இருந்தது, எப்படி அந்த ரோலை நீங்கள் எடுத்து பண்ணீங்க? புரிதல் எதுக்கு இருந்ததுன்னா, நான் பாம்பேயில் வேலை பார்க்குறச்சு என்னோட கலீக் வந்து ஹி வாஸ் கே. ஸோ எனக்கு அந்த புரிதல் நல்லாவே இருந்தது. அண்ட் அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக இதோட நாலேஜ் வெளில அதிகமாக தெரியாது. கே இருந்தாலும் வெளில வந்து சொல்லிக்கிற மாதிரி யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பையன் யார் என்னோட வேலை பார்த்தானோ அவன் வந்து நிறைய அதை பற்றி என்கிட்ட வந்து சொல்லி அழுவான். ஏன்னா அவன் வீட்டில் சொல்ல முடியாது, அவனுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது, ஒரு கான்சர்வேட்டிவ் ஃபேமிலியிலேருந்து வரான். ஸோ லிட்ரலாக வந்து அவனோட மொத்தம் கஷ்டத்தை என்கிட்ட தான் வந்து சொல்லிப்பான். ஸோ என் ரூமுக்கு வருவான். சாட்டர்டே ஆனால் நமக்கு ஹாஃப் டே அன்றைக்கி வேலைலாம், வீட்டுக்கு வந்துடுவான், என்னோட இருப்பான், சாப்பிடுவான், அதுக்கப்புறம் தான் போவான். ஸோ அங்கே நீங்கள் எப்போ ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணலையோ அவன் ஃப்ரீ ஆகிடுவான் உங்களோட பேசுகிறதுக்கு. அதுதான் நடந்தது. ஸோ நான் அதை வந்து அந்த 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 மொத்த கான்வர்சேஷன்ஸ் எனக்கு அவனுக்கு நடந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ் தான் நான் அந்த பாடி லாங்குவேஜ் தான் நான் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே மேம், இப்போ நீங்கள் நிறைய படங்கள் உங்களை ஒரு விதத்தில் ஜட்ஜே பண்ண முடியாத மாதிரி ஆயிட்டீங்க. ஏன்னா மோர் ஆஃப் அ கமர்ஷியல் படம் பண்ணுவீங்க, திடீர்னு நாரப்பா வந்தால் அதில் ஒரு கைண்ட் ஆஃப் ரோல் பண்ணுறீங்க, நிறைய த்ரில்லர்ஸில் பண்ணுறீங்க, நெகட்டிவ் ஷேடில் பண்ணீங்க, கஸ்டடியில். ஏன் கம்ப்ளீட்டாக உங்களை நீங்கள் ஜட்ஜே பண்ண முடியாது? ஓகே நம்ம பிரியாமணிகிட்ட போனால் என்ன ஸ்டோரி வேணால் சொல்லலாம், என்ன ரோலுக்கு வேணாலும் அவங்க ஆப்டாகி வந்துடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை டேரக்டர்ஸ்க்கு எப்படி கொடுத்தீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கான ஒரு ஒர்க் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஓகே, அப்புறம் ஏன் இப்படி யாருக்குமே அப்படி போவதில்லை? ஏதோ ஒரு இடத்துல சினிமாவில் வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்றது, தொடர்ந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரோலே தான் ஐ திங்க் அது ஸ்டார்டிங்லேருந்தே நான் அந்த மாதிரி பண்ணலைன்னு நினைக்கிறேன். லைக் ஐம் சேயிங் நான் டைப் காஸ்ட் ஆகலை. ஸோ ஐ திங்க் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு பருத்தி வீர மாதிரி ஒரு ரோலும் நான் பண்ணேன். அது பண்ணதுக்கப்புறம் உண்மையாக சொல்லணும்னா நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி, மேடம் ஒரு படம் இருக்குது ஆனால் பருத்தி வீரன் மாதிரி அதே மாதிரி ஒரு ரோலுன்னு சொன்னாங்க. எனக்கு பண்ண வேண்டான்னு நான் அப்போவே நான் எடுத்த ஒரு முடிவு அது. அதே மாதிரி அதே ஒரு டைப் காஸ்ட் ஆகக்கூடாது. ஐ வாண்ட் டு ஷோ தி ஆடியன்ஸ் தட் பிரியாமணினா ஓகே இன்னைக்கு முத்தழகு மாதிரி இருக்கலாம். அதனால தான் கான்ஷியஸ் டிசிஷன் எடுத்து நான் வந்து மலைக்கோட்டை மாதிரி ஒரு படம் பண்ணேன். எனக்கும் டான்ஸ் பண்ண முடியும், எனக்கும் ஐ கேன் ஆல்சோ லுக் மாடர்ன், ஐ கேன் ஆல்சோ டான்ஸ், ஐ கேன் ஆல்சோ ரொமான்ஸ் த ஹீரோ இன் அனதர் வே, நார்மலாக பண்ணுற மாதிரி அதுவும் எனக்கு பண்ண முடியும்னு அந்த ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் எடுத்து பண்ணக்கூடிய படம் மலைக்கோட்டை. அண்ட் தென் ஆன்வர்ட்ஸ் கட் டு தெலுங்குல பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி நான் வேற கேரக்டர்ஸ் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு விதத்தில் மேபி அது வந்து டைரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இதுவும் இந்த மாதிரி கேரக்டர்ஸும் பண்ணலாம், இந்த மாதிரி கேரக்டர்ஸும் பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸும் பண்ணலாம், ஷி கேன் டூ திஸ் ஆல்சோன்னு ஐ திங்க் அது என்னோட அட்வான்டேஜுக்கு அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து அதாவது நீங்களே நிறைய லீட்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்பப்போ போயிட்டு இப்போ நெருவு படமாக இருக்கட்டும், அங்கே போய் ஜவான், இப்போ அடுத்தது ஜனநாயகன் அப்படிங்கும்போது அப்பப்போ மட்டும் ஒரு பெரிய பெரிய ஸ்டார் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய லீட்ஸ் பண்ணுவோம், அப்பப்போ மட்டும் பெரிய ஹீரோஸ் படத்தில் பண்ணிப்போம் அப்படின்ற அந்த மாதிரி எதுவும் பிளானிங் நான் பண்ணலை. ஐ திங்க் வரக்கூடிய படங்கள் அது லீடாக இருக்கட்டும், அது வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருக்கட்டும், அது எனக்கு பிடிச்சி எனக்கு கன்வின்சிங்காக தோணிச்சுன்னா மட்டும்தான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். அது என்ன இதாக இருந்தாலும், ஒரு லீட் ரோல் ஆயிருந்தாலும் ஒரு டைரக்டர் எனக்கு சொல்லும்போது எனக்கு கன்வின்சிங்காக இருக்கணும். ஓகே எனக்கு இந்த கேரக்டர் பண்ண முடியும், நல்லா இருக்குமே, சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் நைஸ், சரி பண்ணலாம். ஸோ அப்போது எனக்கு கன்வின்சிங்காக தோணுச்சுன்னா மட்டும்தான் நான் பண்ணுவேன். அது எந்த இதாக இருந்தாலும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நேரு நீங்கள் சொன்னீங்க, அது எனக்கு டைரக்டர் ஜித்து ஜோசப் சார் என்னை ஃபோன் பண்ணார். அண்ட் தட் டூ வேற ஒரு படம் அவர் ப்ரமோட் பண்ணுற டைமில் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட வேண்டிய டைமில் நான் அதை ரீஷேர் பண்ணும்போது அப்போ தான் அவரும் பார்த்தாரு. ஓ சரின்னு சொல்லி என்னோட நம்பரை தேடி பிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இப்படி சொன்னார், இப்படி நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், இட்ஸ் அ கோர்ட் ரூம் ட்ராமா, ஆனால் இது மெயின் லீட் கிடையாது, பட் யூ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர், இட் இஸ் வித் மோகன்லால். ஐ செட் எஸ் சார் நான் பண்ணுறேன். ஸோ இது எப்படி நம்ம தெலுங்குக்கு நம்ம ஸ்டைலில் ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமா? பிகாஸ் மஞ்சு சேச்சி எல்லாருக்குமே தெரியும், மஞ்சு சேச்சி இஸ் சச் அன் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஆக்டர். ஸோ அவங்க பண்ணதே பண்ணக்கூடாது, நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமேன்னு நான் சார்கிட்ட சொல்லி அப்படி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். எஸ் யூ மைட் சே தட் ஃப்ரேமிங் அது இது எல்லாமே வாஸ் pretty much same as the original, but
நம்ம சைட்லேருந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஸோ மேபி அதெல்லாமே பார்த்த உடனே அவங்களுக்கு தோணி இருக்கும் தட் ஓகே அவங்களுக்கு இதுவும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் எனக்கு என்ன கன்வின்சிங்காக தோணணும் தட் எஸ் ஐ கேன் டூ திஸ். அப்போ தான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ சொல்லும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கா. ஜனநாயகனுக்கு எப்படி நீங்கள் ஓகே சொன்னீங்க, என்ன ரீசன்? தென் வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஜனநாயகன்? ஜனநாயகன் இன்டர்வியூ வரும்போது சொல்லுவாங்க. கரெக்ட். அதுக்கு அது ஏதாவது ஒரு ரீசன் நீங்கள் அதை சொன்னீங்களா, நெரு சொன்னீங்களா, அதுக்காக நான் கேட்டிருந்தேன். No, I'm saying இப்போ ஜனநாயகன், see first and foremost I'm a big Vijay sir fan. So வினோத் சார் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜய் சாரோட படம் இருக்கு, ஆனால் இட்ஸ் நாட் அ ஃபுல் லெங்த் ரோல், ஸோ ஒரு ரோல். I said yes சார் நான் பண்ணுறேன். பின்ன எனக்கு கதை சொன்னாங்க, then I said yes நான் பண்ணுறேன்னு சொல்லி தான் I was on board. ஓகே, இப்போ இந்த குட் வைஃப் இதோட அந்த ஒரு ரைட்டிங்காக இருக்கட்டும், இப்போ இதை ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ எந்த இடத்துல ஓகே இது நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம், இதோட கதையாக இருக்கட்டும், வர சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே உட்காந்து பார்க்கறதுக்கு அந்த ஒரு நெருடல் இல்லாமல் அந்த ஒரு ரைட்டிங்கில் எந்த அளவுக்கு நல்லா எழுதியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால டைட்டில் குட் வைஃப்னு வச்சுருக்கோம். சரி, இன்றைக்கி யார் உட்காந்து வெப் சீரிஸ் பார்க்குறாங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிற ஃபேமிலி, குடும்ப பெண்கள், வீட்டில் இருக்க விமன் எல்லாருமே இன்றைக்கி உட்காந்து டைம் யாரெல்லாம் கிடைக்குதோ உட்காந்து பார்க்குறோம். எஸ்பெஷலி இந்த மாதிரி டைட்டில் என்னென்னா இட்ஸ் மோர் கனெக்டட் டு விமன் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட். நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ரோல் கேட்டீங்க, நீங்கள் லீடாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் ஏன் வந்து ஒரு ரோல் இன்றைக்கி எடுத்து பண்ணுறீங்க, அது உங்களுக்கு படங்கள் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படின்னா, எந்த ஹீரோயினும் இது வரைக்கும் ஹீரோயினும் போய் ஹீரோவுக்கு டூயிட் மட்டும் பாடிட்டு வரும்போது இந்த கேள்வி கேட்கவே இல்லை இல்லையா? ஹீரோ சுற்றியே எவ்வளோ நாள் நாங்கள் பாட்டு பாடிட்டு இருப்போம், எவ்வளோ நாள் நாங்கள் வந்து இதே மாதிரி கிளிஷேடான ரோல் பண்ணோன்னு அவங்க கேட்கவே இல்லை. ஸோ ஏன்னா அன்னைக்கு வந்து மென் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியாக இருந்து ஃபீமேல்னால் பாட்டு பாடுவாங்க, அவரோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, அந்த அவருக்கான சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக மட்டும் இருந்துட்டு வெளில போயிடுவாங்க. அப்படி தான் இருந்தது. பட் இன்றைக்கி அது சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். நிறைய நல்ல கதைகள் வந்து விமன் சென்ட்ரிக்காக வருது. அது வெப் சீரிஸ் மாதிரி வலைத்தொடர் வந்ததுக்கப்புறமா நிறைய ரைட்டர்ஸ் வந்திருக்கு, நிறைய கதைகளை விமன் சென்ட்ரிக்காக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே பெரிய ஹெல்த்தியான விஷயம். இல்லைன்னா இது வரைக்கும் பாருங்கள், சினிமா இப்போவும் ஒரு 80-90% வந்து மென் ஓரியன்டான ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் சொல்லப்படுது. அதுதான் பெரிய படமாக இருக்குது, அதுதான் செல்லிங்கில் இருக்குது. விமன் சென்ட்ரிக் படம்னு சொல்லும்போது ஹீரோ கொடுக்குற சம்பளத்தை ஃபுல் பெஸ்ட்டாக ஹீரோயின் கொடுக்குறதில்ல. நம்ம அவங்க பேரை தான் முன்னாடி போடுவோம், ரெண்டாவதாக தான் ஹீரோயின் போடுவோம். இதெல்லாம் நிறைய இருக்குது, பேசப்பட வேண்டிய சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் எனக்கு ஒரு பாயிண்டில் கொஸ்டினாக ஒரு இடத்துக்கு எனக்கு ஒரு தாட் வரும்போது நீங்கள் இதே பாயிண்ட் தான், நான் ஏன் இந்த இதில் போய் ஒரு ரோல் பண்ணக்கூடாது? பிரியாமணி இஸ் டூயிங் எ லீட், பட் ஐம் ஆல்சோ டூயிங் ஒன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபிலிம். வை நாட்? அவங்க யோசிக்கல, மலைக்கோட்டை போகும்போது விஷால் ஹீரோ, நான் போய் பாட்டு மட்டும் ஆடு மட்டும் வரணும் யோசிக்கல. அப்போ அது வி வாண்ட் டு சேஞ்ச் சர்டன் திங்ஸ். அந்த எரா இருக்குல்ல, அது ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு டிசிஷனாக நான் பார்க்குறேன். ஸோ யங்ஸ்டர்ஸ் நாளைக்கு வரவங்க நாம் வந்தால் சண்டை போடணும், நாம் தான் லீட் பண்ணுங்கிறத தாண்டி ஒரு கதையில் நாம் என்ன முக்கியமான ரோல் பண்ணுறோம், ஆக்டராக தானே வந்திருக்கோம், ஹீரோவாக வரல. there's a two difference ஆக்சுவலாக. நீங்கள் ஆக்டர் அப்படின்ட்டிங்கன்னா அங்கே ஹீரோ பார்க்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ அண்ட் இந்த குட் வைஃப் வெப் சீரிஸ் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.